வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நேருக்கு நேர் பார்த்தேன். இந்த வீடியோ நம்ம நேருக்கு நேர் பார்த்து போடலாம் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன். ஒரு நண்பர் கேட்டார், இது மாதிரி பேங்க்கில் ரிக்வெஸ்டேஷன் ஃபார்ம் கொடுக்குறதா இருந்தால், அதாவது ரிக்வெஸ்ட் ஃபார்ம் கொடுக்குறதுனா என்ன சார் பண்ணணும், அதை எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ரிக்வெஸ்டேஷன் ஃபார்ம்ன்றதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைங்க. அதுக்குன்னு ஒரு தனி ஃபார்மேட்டெல்லாம் இல்லை. எந்த பேங்க்லேயும் அது மாதிரி இல்லை. ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. சில இதில் ஒரே பேங்க்கில் வேறு பேங்க்கில் வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. அது நாம்ளே தயாரிச்சுக்கிறது தான், நாம்ளே எழுதுறது தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரிக்வெஸ்ட் ஃபார்முக்காக ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. ஆனாலும் எப்படி எழுதணுன்றதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் அது மாதிரி எழுதினா போதும். எவ்வளோ சிம்பிளாக எழுத முடியுமோ எழுதலாமோ அவ்வளோ சிம்பிளாக எழுதுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா ஜஸ்ட் ஒரு சஜஷன். சொல்லிக் கொடுக்குறவளோ நான் பெரிய ஆள் இல்லை. ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பயம் இருக்கும். நம்ம தப்பாக எழுதிட்டுனா என்னடா பண்ணுறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால் என்ன பண்ணுறது, வார்த்தைகளில் தவறாக போச்சுன்னா என்ன பண்ணுறது, எதை சொல்லுவாங்களோ அப்படின்றதெல்லாம் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும். லேசாக ஒரு தயக்கமும் பயமும் இருக்கும். அப்படியெல்லாம் நீங்கள் தயங்கவோ பயப்படவோ தேவையில்லை. ஏன்னா அவங்க அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. பேங்க்கில் இருக்கவங்க நீங்கள் சரியாக எழுதுனீங்களா, மிஸ்டேக்காக எழுதியிருக்கிறீங்களா, அல்லது ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்கிறீங்களா, இலக்கண பிழை இருக்கா, அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல அவங்க. ஆனால் எக்ஸாம் எழுதுறீங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றதோ அது அவங்களுக்கு புரிஞ்சால் போதும். அதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சிங்கன்னா அது போதும் அவங்களுக்கு. அதை வச்சு அவங்க பண்ணிக்குவாங்க. ஒன்றும் கிராமர் மிஸ்டேக்கு இதெல்லாம் ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் தயங்கவும் வேணாம், பயப்படவும் வேணாம். ஒரு ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துங்க. ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு அதில் மேலே எப்பயுமே லெட்டரில் எழுதுகிற மாதிரி மேலே வந்து ஃப்ரம் போட்டு உங்கள் அட்ரஸ் எழுதிக்கங்க. புக்கில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோ அந்த அட்ரஸை எழுதிக்கங்க. அதுக்கு அடுத்தது டூ போட்டு தி மேனேஜர், எந்த பேங்க் அந்த பேங்க். சப்போஸ் ஒரு இந்தியன் பேங்க்னு வச்சுங்க, இந்தியன் பேங்க், அல்லது ஐஓபினா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. பிரான்ச், எந்த பிரான்ச்சு, 4 ரோட் பிரான்ச்சுன்னு வச்சிங்களா. இந்தியன் பேங்க் 4 ரோட் பிரான்ச்சுனா இந்தியன் பேங்க், தி மேனேஜர், இந்தியன் பேங்க், 4 ரோட் பிரான்ச், சேலம் 7. இப்படி எழுதிங்க. வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் அட்ரஸ்ஸு, ரெண்டாவது பிரான்ச் அட்ரஸ்ஸு, மூணாவது டியர் சார்னு போட்டுன்னு சப்ஜெக்ட்டுன்னு போட்டுங்க. டியர் சார்னு சைடில் எழுதுறீங்க, நடுவில் சப்ஜெக்ட்டுன்னு போட்டுங்க. சப்ஜெக்ட் மட்டும் கரெக்டாக என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் எழுதுங்க. நீங்கள் வந்து தப்பாக எழுதுருவோமோ, இல்லை எப்படி எழுதணும், ஏதாச்சும் நினச்சிக்குவாங்களோ, தப்பாக எழுதிட்டால் அவங்க ஏதாச்சும் நம்ம என்னடா படிக்கலை, இவனுக்கு என்னடா தெரியல அப்படின்னு நினச்சிக்குவாங்களோ, அப்படிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் அவங்க பார்க்க போகிறதில்ல. என்ன நீங்கள் எழுதிருக்கிறீங்களோ அது அவங்களுக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சால் போதும், மீனிங் புரிஞ்சால் போதும். வேறு ஒன்றுமே தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் அட்ரஸ் மாற்றணும்னு வச்சுங்க, அதில் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், சப்ஜெக்டில் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், அவ்வளோ மட்டும் போதும். ஒன்றுமே நீங்கள் எழுத தேவையில்லை. சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கச்சக்கச்சலாம் எழுத வேண்டாம். எவ்வளோ அதிகமாக எழுதுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தப்பு தான் வரும். நீங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது காலேஜில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறைய எழுதாதுரா, கரெக்டாக மட்டும் எழுதுறா, தெரிஞ்சது மட்டும் எழுது. ஏகப்பட்டது எழுதுனா அதில் ஏகப்பட்ட தப்பு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு தப்புக்கு 1 மார்க்கு 4 மார்க்கு மைனஸ் பண்ணால் அப்படியே நிறைய மைனஸ்லேயே போயிடும் மார்க்கு. அதனால் நிறைய எழுதாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு சொன்னாங்களே என்ன எனக்கு தெரியல. இது ஒரு டெக்னிக் தான். கரெக்டாக எழுதுறது மட்டும் எழுதுங்க போதும். நீங்கள் சும்மா கதை எழுதிட்டு நான் விளக்கமாக எழுதணும், புரிகிற மாதிரி எழுதணும், நம்ம இலக்கியத்தை அங்கே காமிக்கணும், இலக்கணத்தை காமிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. சிம்பிளாக எழுதுங்க. இப்போ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், அவ்வளோதான். சப்ஜெக்ட் முடிஞ்சு. அதுக்கடுத்து ப்ளீஸ் சேஞ்ச் மை அட்ரஸ் ஆஸ் பர் தி ஆதார் கார்டு இருக்கிற அட்ரஸ் தான் இங்கே எப்பயுமே அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஆஸ் பர் தி ஆதார் கார்டு அப்படின்ட்டு எழுதி அந்த ஆதார் கார்டினுடைய காப்பி என்க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்படின்ட்டு கீழே அது 2 வரி, ப்ளீஸ் சேஞ்ச் தி அட்ரஸ் ஆஸ் பர் தி ஆதார் கார்டுன்னு போட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டு கையெழுத்து போட்டு
உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இந்த கையெழுத்து போட்டு நேம் எழுதி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எஸ்பி என்ன அக்கௌண்ட் நம்பரா, கரண்ட் அக்கௌண்ட் அல்லது என்ன அக்கௌண்ட் நம்பரா, இது மாதிரி இங்கே எழுதுனா போதும். வெரி சிம்பிள். இதே மாதிரி தான் எல்லாமே. சப்போஸ் நீங்கள் ஃபோன் நம்பர் மாற்றுறீங்கன்னு வச்சுங்க, ப்ளீஸ் சேஞ்சு ஃபோன் நம்பர் இன் மை அக்கௌண்ட், அவ்வளோதான். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இது மாதிரி சிம்பிளாக எழுதி கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க மாற்றிக்குவாங்க. இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு எப்படி லெட்ரு எழுதுறதுன்னு, இன்னும் சுருக்கமாக எப்படி எழுதுறதுன்னு நான் பின்னால் அட்டாச் பண்ணுறேன் ஒரு வீடியோவை. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நண்பர் கேட்டான்றதுக்காக இந்த வீடியோ நான் போட்டேன். இது தேவையில்லைன்னு நினச்சேன், இதெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம்னு. ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஒரு நண்பர் கேட்டிருந்ததுனால சரி போடலாம், இது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டுமே. அது மாதிரி மற்றவங்களும் ஒரு வேளை மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க, அட எப்படா அது கேட்குறது அப்படின்னு கூட நினச்சிட்ருக்கலாம். அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இது பெரிய வீடியோவில் வெரி சிம்பிள் வீடியோ தான், எல்லாத்துக்கும் தெரியட்டுன்றதுக்காக தான் இது போடுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். போனோமா நம்ம ஒரு 2 வரி எழுதுனோமா, நம்ம வேலையை முடித்தோமா வந்தாமான்னு இருக்கும். வீணாக தயங்கிட்டு இருக்க தேவையில்லை. நமக்கு பெரும்பாலும் தயக்கம் தான் நமக்கு முக்கியமாக இருக்கும். அவங்க நல்லா படித்து கூட இருப்பாங்க, நல்ல வேலையில் கூட இருப்பாங்க, அல்லது நல்ல பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. அவங்க நிறைய பிஸ்னஸ் மேனை பார்த்திங்கன்னா அவங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பட் அந்த கரஸ்பாண்டிங்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. எப்படி ஒருத்தங்கிட்ட லெட்ரு எழுதி கொடுக்குறது, அல்லது எப்படி பேசுறது, அது என்னென்ன ஃபில்லப் பண்ணுறது, இதை நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் பிஸ்னஸில் புலியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தயங்குவாங்க. இவ்வளோ பிஸ்னஸில் நம்ம இவ்வளோ இருந்துக்கிட்டு இதை நமக்கு லெட்ரு எழுத தெரியலையே, நம்ம ஒரு மாதிரி நினைப்பாங்களே என்ன அப்படின்ட்டு நினைக்கிறது உண்டு. நான் நிறைய பேர் அது மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ இது சிம்பிளாக உங்களுக்கு இது மாதிரி ரிக்வெஸ்ட் லெட்டர் எப்படி எழுதுறதுன்னு அட்டாச் பண்ணுறவங்க ஒரு ஃபைல். இது பின்னால் தொடர்ந்து ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பேங்க் சம்மந்தமான எந்த சந்தேகம் வந்தாலும் சரி, உங்களுக்கு சின்ன சந்தேகம் எப்படா கேட்குறதெல்லாம் தயங்கிட்டு இருக்க வேணாம். எந்த சந்தேகம் வந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் உடனே தருவேன். 2-3 நாள் கழிச்சோ, 1 வாரம் கழிச்சோ, 10 நாள் கழிச்சோ அப்படி இல்லை, உடனே பதில் தருவேன். நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ உங்களுக்கு அந்த அதற்குடைய பதிலை தந்துடுவேன். அப்படி இல்லைன்னா அது சாதாரணமாக பதில் தர முடியலைன்னா இது மாதிரி வீடியோவும் போட்டு உங்களுக்கு விளக்கி சொல்லிடுவோம். அதனால் எந்த சந்தேகம் வந்தாலும் கமெண்ட்டில் வாங்க அல்லது கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஜஸ்ட்டு இந்த ஆஃப் சீட் இருந்தால் போதும். இந்த ஆஃப் சீட் இருந்தாவே நீங்கள் ஒரு ரிக்வெஸ்டேஷன் லெட்டரை கொடுத்துடலாம், பேங்க்குக்கு ரிக்வெஸ்ட் லெட்ரு கொடுத்துடலாம். ஃபுல் சீட்டு கூட உங்களுக்கு தேவையில்லை. யாரும் ஏன்டா துண்டு சீட்டை கொடுக்குறீங்க கேட்க மாட்டாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கே உங்கள் அட்ரஸ் போட்டுங்க, ஃப்ரம் அட்ரஸ் போட்டுங்க. இங்கே நேம் எழுதிங்க, இங்கே உங்கள் அட்ரஸ் எழுதிக்கிங்க, அட்ரஸ் ரைட்டுங்களா. இங்கே டூ அட்ரஸ் போட்டுங்க. எந்த பேங்க்கோ அந்த பேங்க், இந்த மேனேஜர், பேங்க்கு, அந்த பிரான்ச், இந்த 3 தான் நமக்கு முக்கியம். சப்போஸு இந்தியன் பேங்க் அனுப்புகிறீங்கன்னு வச்சுங்க, நம்ம ஃபேவரட் பேங்க்கு, அதுக்கு அனுப்புகிறீங்கன்னு வச்சுங்க, தி மேனேஜர், இந்தியன் பேங்க், நால் ரோட் பிரான்ச். போதும், இவ்வளோ அட்ரஸ் போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் எழுத தேவையில்லை. போட்டு இங்கே டியர் சார், இங்கே சப்ஜெக்ட்னு போட்டுங்க. சப்ஜெக்ட் போட்டு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் இது சொல்கிறேன். ஓகேங்களா, சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ். இங்கே ஜஸ்ட் ஒரு 2 வரி மட்டும் எழுதுங்க, நிறைய எழுதி கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும். ப்ளீஸ் சேஞ்ச் மை அட்ரஸ்
as per the Aadhaar card. போட்டிங்களா? மை அக்கௌண்ட் நம்பர், இங்கே அக்கௌண்ட் நம்பர் எழுதிருங்க. ரைட்டுங்களா? அவ்வளோதான். இங்கே யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு இங்கே உங்கள் கையெழுத்து போட்டுருங்க. இங்கே பேர் எழுதிங்க. ரைட்டுங்களா? இங்கே அப்படியே தேதியும் போடணும், அல்லது இங்கே தேதி போடணும். சேலம் போட்டு இங்கே தேதி போடணும். இவ்வளோதான் ரிக்வெஸ்டேஷன் லெட்ரு. இவ்வளோதான், வெரி சிம்பிள். நீங்கள் சப்போஸ் நேம் இது மாற்றணும்னு நினச்சிங்க, ஃபோன் நம்பர் சேஞ்ச் ஆஃப், இதை அடிச்சுட்டு ஃபோன் நம்பர், அது செல் நம்பர், சேஞ்ச் ஆஃப் செல் நம்பர். இப்போ வேறு பிரான்ச்சுக்கு மாற்றணும்னு வச்சுங்க அக்கௌண்ட்டை, சேஞ்ச் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுருங்க. இவ்வளோதான், சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. 2 வரி தான், பார்த்தீங்களா? ஒரு வரி 2 வரி, திருக்குறள் மாதிரி, ஜஸ்ட் 2 வரி. இன்னும் இந்த சிம்பிள் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த மேல் பொசிஷனை விட்டுறலாம், ஃப்ரம்மை விட்டுட்டு டு தி மேனேஜர் பிரான்ச், பேங்க் நேமு, பிரான்ச் நேம் எழுதிட்டு, இந்த சப்ஜெக்ட்லாம் எழுதிட்டு, இது மாதிரி 2 லைன் எழுதிட்டு இங்கே அக்கௌண்ட் நம்பர் எழுதிடுங்க. இங்கே எழுதி கையெழுத்து போட்டு இங்கே உங்கள் அட்ரஸ் எழுதிடணும். இங்கே எழுத வேண்டிய அட்ரஸை இங்கே கூட எழுதிடலாம். நேம் எழுதிட்டீங்க, அட்ரஸ் போட்டிங்கன்னா போதும். இந்த மேல் போர்ஷன் கூட நீங்கள் கட் பண்ணிடலாம். அது இன்னும் சிம்பிள். ஸோ அவ்வளோதான் ரிக்வெஸ்டேஷன் லெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைன்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.